ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டிஎன்டெட் பேப்பர் 2க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் பார்க்க போகிறோம். சைக்காலஜி கல்வி உளவியல் யூனிட் 1 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நான் என்னன்னா சைக்காலஜி பார்த்தீங்கன்னா 30 கொஷின் கேட்பாங்க. 30 கொஷினுமே 30 மாடல் ஆஃப் கொஷின்ஸாக இருக்கும். அதில் எந்த மாடல் கேட்பாங்க அக்யூட்டாக சொல்ல முடியாது. அது கான்செப்ட் பேஸ் பண்ணி, அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாக கொஷின் இருக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 கொஷின் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அந்த தேரி கோட்பாடுகள், அந்த யார் என்ன உலக கோட்பாடு என்ன, அறிவு சார்ந்த கோட்பாடு என்ன, எரிக்சனு, பியாஜே, இந்த மாதிரி உளவியல் அறிஞர்களுடைய கோட்பாடு படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி படிக்கலாம். இந்த சொல்லக்கூடிய யூனிட் 1லேருந்து சம் ஆஃப் டாபிக்ஸ் கேட்பாங்க. சைக்காலஜி எந்த சொல்லேருந்து வந்தது, என்ன சொல், கிரேக்க சொல், அந்த மாதிரியான கான்செப்டும் கேட்பாங்க. ஓகேவா? நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இன்றைக்கி பார்க்கப்பட்டது என்னென்னா அழகு 1. இல்லை சைக்காலஜி அப்படின்ற போது சைக்காலஜி எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சைக் ப்ளஸ் லோகஸ் இந்த சைக் ப்ளஸ் லோகஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக் அப்படின்றது ஆன்மா ஆர் இல்லை அல்லது உயிர் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. லோகஸ் அப்படின்றது அறிவியல் பிரிவு. லோகஸ் அப்படின்றது அதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு தான் லோகஸ். அப்போ என்ன மொழிச்சொல் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழிச்சொல். என்ன மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். உளவியலை பற்றி நிறைய பேர் சொன்னாலும் உளவியல் அப்படின்றது ஒரு ஆத்மா அப்படின்றது ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஓகேவா? உளவியல் அப்படின்றது சொல், அதான் ஆன்மான்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மா என்ற இருப்பிடம் அறிய முடியல இந்த இடத்துல. சைக்காலஜி இஸ் கால்ட் த ஸ்டடி ஆஃப் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டடி ஆஃப் சோல் சில உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததா மனம்னு சில பேர் சொல்கிறாங்க. உளவியல் அப்படின்றது மனசை பற்றி படிக்கிறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. சைக்காலஜி இஸ் டெஃபைன்ட் as a study of mind. ஸ்டடி ஆஃப் மைண்டு பற்றி படிக்கக்கூடியது. அப்போ மைண்ட் அப்படின்றது எங்கே இருக்குன்னு கேட்டால் எது சொல்ல முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவங்க டெஃபினிஷன்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா சைக்காலஜி முன்னால் கல்வி உளவியலின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. கல்வி உளவியல் தந்தை, ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி யார் பார்த்தீங்கன்னா பெஸ்டாலஜி. யார்? பெஸ்டாலஜி. யாருமா? பெஸ்டாலஜி. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர். எந்த நாடு? சுவிட்சர்லாண்டு. ஓகேவா? அடுத்ததா சைக்காலஜி பற்றி சொல்லிட்டு சைக்காலஜி இன்வெஸ்டிகேஷன் ஃபார் பிஹேவியர் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க.
அடுத்ததா ஓகே, பிளாட்டோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ அரிஸ்டாட்டில் இந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உளவியல் அப்படின்றது ஒரு அறிவியல், ஆன்மா அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. உளவியல் அப்படின்றது ஆன்மா என்று சொன்னாங்க. யார்? பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும். ஒரு நூற்றாண்டு காலத்தில் தான் தத்துவ ஞானிகள் வந்து உளவியல் அப்படின்ற மன அறிவியல்னு சொன்னாங்க. உளவியல் அப்படின்னு இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த உளவியல் லேப் ஒன்று உருவாக்குறாங்க. 1779 முதல் உளவியல் ஆய்வகம் உருவாக்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் உருவாக்குறாங்க. ஜெர்மனி எக்ஸாக்டான பிளேஸ் வந்து லீல்சிக். எக்ஸாக்டான பிளேஸு லீல்சிக். ஓகேவா? உளவியல் அப்படின்றது என்ன சொன்ன, சைக் ப்ளஸ் லோகஸ் அப்படின்னு பிரிக்கும். ஒரு சைக் அப்படின்னா உயிர் இல்லை ஆத்மா, லோகஸ் அப்படின்றது அறிவியல்னு சொல்கிறாங்க. இது ஒரு கிரேக்க மொழிச்சொல். ஸ்டடி ஆஃப் பேர் சொல்கிறாங்க, ஸ்டடி ஆஃப் மைண்டுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதே போல் கல்வி உளவியலின் தந்தை யாருன்னு கேட்டால் பெஸ்டாலஜி. இவர் சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர். அதே போல் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் தான் சொல்கிறாங்க உளவியல் ஒரு ஆத்மான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உளவியல் சைக்காலஜிக்கு ஒரு லேப் எங்கே உருவாக்குறாங்கன்னா ஜெர்மனியில் லீல்சிக். எப்போ? 1879. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க, யூனிவர்சிட்டி அது. ஓகேவா? யூனிவர்சிட்டியில் உருவாக்குறாங்க. அதே போல் கல்வி உளவியலின் தந்தை வந்து பெஸ்டாலஜி சொன்னேன். நான் உளவியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா, உளவியலின் தந்தை இது கேட்பாங்க. யார் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், வில்லியம் உண்ட். யார்? வில்லியம் உண்ட். இவர் தான் உளவியலின் தந்தைன்னு சொல்கிறாங்க இவரை. அதே போல் நடத்தை, சில பேர் வந்து உளவியல் அப்படின்னு நடத்தையை பற்றி, நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உளவியல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பிஹேவியர், நடத்தையில் மாற்றம். இது யார் சொன்னது? நடத்தையில் மாற்றம்னா உளவியல்னு சொன்னது யாருன்னா நடத்தியல்வாதிகள். எக்ஸாம்பிளாக இந்த இவங்க வில்லியம் எம்சி டங்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ பார்ப்போம். இந்த நாட்டு யாருன்னா வில்லியம் எம்சி டங்கல். ஓகேவா? இவர் ஒரு டைம் வந்து டிஆர்பியில் கேட்டாங்க, உளவியல் அப்படின்றது தற்காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, எதை பற்றி படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நடத்தையை பற்றி படிப்புன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஒரு டைம் டிஆர்பிடி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உளவியல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் என்ன சொன்னோன்னா, ஓகே, நனவு நிலை கான்சியஸ் மைண்டில் எந்த மாதிரி இருக்குது அவனுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உளவியல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இதுக்கான டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம் இப்போது. ஃபஸ்ட்டு வில்லியம் மக்டூகல். யார்? வில்லியம் மக்டூகல். இவர் யார் பார்த்தீங்கன்னா இயல்பு கொள்கையின் தந்தைன்னு சொல்கிறாங்க. இயல்புக்க
கொள்கை தந்தை. இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உளவியல் அப்படின்றது என்ன இதை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய நடத்தையுடைய காரணம், எப்படி நடக்கிறான், அதுக்கான ரீசன் என்ன, காரணம், நிபந்தனை, இதை பற்றி படிப்புனா உளவியல் அப்படின்னு சொன்னார். யார்? மக்டூகல். டெஃபினேஷன் பார்த்து யார் சொன்னாங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ இது கவனிச்சிங்க. ஓகே, உளவியல்னா என்ன, அவன் பிஹேவியர் எப்படி இருக்குது, அதுக்கான ரீசன், ஒரு கொலை பண்ணுறான்னா அதுக்கான ரீசன் என்ன, உடனே எல்லாத்தையுமே அக்யூட்டாக சொல்ல முடியாது, ஆனால் என்ன ரீசனுக்காக பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் அதுக்கான கண்டிஷன் என்ன, இது எல்லாமே பற்றி படிக்கிட்டு தான் உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா பேரன். ரெண்டாவது பேரன் அப்படின்றது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நடத்தைகள் அப்படின்றது அறிவுப்புல செயல்பாடுக்கும் அறிவியல் சொல்கிறாங்க. உளவியல் அப்படின்றது நடத்தையும் பிஹேவியர்ஸையும் அறிவுப்புல செயல்பாடுகள் இது ரெண்டுத்தையும் வெளிப்படுத்த உளவியல் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பேசிக் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிட்டோம். இல்லை நிறைய என்னென்ன கொஸ்டின் கேட்போம், அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அழகு 1 இல்லை பகுதி 1ன்னு போட்டுக்க. ஓகேவா? பொதுவாக உளவியல் அப்படின்றது உளவியலின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, உளவியலின் தந்தை. இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்னா நீங்கள் சொல்லுங்க. வில்லியம் உண்ட். யாரு? வில்லியம் உண்ட். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் தெரிகிறப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாஸ் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இரண்டாவது கேள்வி, நவீன உளவியலின் தந்தை. வெறும் உளவியல் கேட்கல, நவீன உளவியல் தந்தை. ஸோ இதுக்கான ஆன்சர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகேவா? இந்த கொஸ்டின் இப்படி கேட்ட கொஸ்டின்ஸாக கேட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, இந்த ஒரு ஷார்ட் அண்ட் வீடியோ தான் இது. பட் இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் போட்டேன். இதை பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணுன்றதுக்காக தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வச்சு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும். ஓகேவா? யாராவது சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க, மோட்டிவேட் பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணாமையே பார்க்குறீங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகேவா? நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஒன்லி ஒரு சப்போர்ட் பண்ணது தான். ஓகேவா? இப்போ நான் சொன்ன ஒரு ரீகால் நிறைய சொல்லியிருக்கேன். அகைன் நான் ரீகால் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். ஓகேவா? இப்போ உளவியல் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். அந்த உளவியல் அப்படின்ற ஓட யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். புரியுதா? இந்த உளவியல் அப்படின்ற ஓட ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தேன். எத்தனை பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருக்கேன், நான் செக் பண்ணுவேன். ஓகேவா? யாருன்னா ரூடால்ஃப் குளோக்கல்.
புக்கு பேர் சைக்காலஜி அப்படின்ற புக்கு. எப்போனா 1576 இதை யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? இதில் டவுட் இருக்கா? டிஆர்பி கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அதே போல் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இது என்ன மொழி சொல்லி கேட்பாங்க. கிரேக்க மொழி தெரியும். இந்த கொஸ்டின் உளவியல் என்பது ஆன்மாவை பற்றிய ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. அதாவது இந்த இடத்துல ஆன்மா அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஆஃப் சோல். இருட்டறையில் கருப்பு பூனையை தேடுன மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்திய மருத்துவ முன்னோடி யாருன்னா தெரியுமா? இந்திய மருத்துவ முன்னோடி யாரா சொல்லுங்க பார்ப்போம். சராகர். இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, உலகில் அப்படின்றது ஒரு உள்ளம் அப்படின்றனும் இது இதயத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, உளவியல் அப்படின்றது உள்ளம், இதுவும் இது இதயத்தில் இருக்கு, இதுவும் சொல்லியிருப்பார். இவர் யாரில் போதி தர்மருடைய முன்னோடின்னு இவர் சொல்கிறாங்க. யார்? சராகரை. ஓகேவா? ஓகே, நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ண கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ ஆல்.